உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ஓரிரு மாதங்களில் பயங்கரமான விலை உயர்வை சந்தித்து இருக்கிறது. இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்ன, இது இப்படியே நீடிக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் உடனே வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. அதாவது பூண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் அதிக அளவு விளையுது. அதுவும் குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் தான் அதிக அளவில். அதுக்கடுத்தா ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, மற்ற மாநிலங்கள்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலநிலை சூழ்நிலைகள், அதாவது மழை, வெள்ளம், பூகம்பங்கள், அதிகமான வெயில், வறட்சி, இதுதான் காலநிலை சூழ்நிலை. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக மாறுபட்ட கோணங்களில் சென்று கொண்டு இருக்கிறது. அது எல் நீனோன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குறிப்பாக சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு அளவிட முடியாத, ஒரு கணக்கிட முடியாத, ஒரு எதிர்பாராத 100 சென்டிமீட்டர், அதாவது 1000 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்து மிகப்பெரிய வெள்ளத்தை சந்தித்துள்ளது. இதே போல தான் அந்த ஓரிரு வருடங்களாக சைனாவிலையும் மிகப்பெரிய வெள்ளங்கள் வந்த காரணத்தினால் அங்கே பூண்டு விளைச்சல் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்துள்ளது. வருஷத்துக்கு அங்கே எப்பயுமே 25 மில்லியன் டன் அளவில் தான் எப்பயும் உற்பத்தி, அதுக்கு மேலே அதுக்கு சராசரியாக தான் எப்பயும் உற்பத்தி பண்ணுவாங்களாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 20 மில்லியன் டன்னுக்கு கம்மியாக தான் அங்கே உற்பத்தி ஆகிருக்கு. அதனால் என்னாச்சு, உலக அளவில் மிகப்பெரிய டிமாண்ட் ஆயிடுச்சு இந்த ஓரிரு மாதங்களில். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் இப்போ ஒரு 2 மாதமாக பார்த்திங்கன்னா விலை பயங்கரமாக போயிடுச்சு. இப்போ பூண்டு விலை 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இது இந்த மழை வெள்ளத்தினால நம்ம பத்திரிகைகள் அவ்வளோவா அதை போடலை. இதே இது வெங்காயம், தக்காளி விலை ஏறி இருந்துச்சுன்னா போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பூண்டு விலை ஏறினதை அவ்வளோவா பத்திரிகைகளும் போடவில்லை. காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். சைனாவில் விளைச்சல் மிக மிக கம்மியாயிடுச்சு. இப்போ சைனாவில் விளைச்சல் கம்மியாகும்போது என்ன ஆகுது, அது கரெக்டாக இந்தியாவில் தான் எதிரொலிக்குது. ஏன்னா உலக நாடுகளில் அதிகமாக உற்பத்தி பண்ணுற நாடுகள் பார்த்திங்கன்னா சைனாவும் இந்தியாவும் தான். அது நம்ம ஊர்லேயே சைனா பூண்டுன்னு கூட விற்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். அதே மாதிரி தான் இந்தியாவில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் தான் அதிக விளையுது. அதுக்கடுத்து தான் குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், இங்கே எல்லாம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே விளையாது. யாரும் பூண்டு விளைச்சலாம் பார்த்துருக்க மாட்டேங்க. ஆனால் பார்த்திங்கனாலும் ஊட்டி, கொடைக்கானல்லாம் பூண்டு விளைச்சல் உண்டு. அதே மாதிரி ஹிமாச்சலில் இங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா மலை பூண்டுன்னு சொல்லுவாங்க. பெரிய அளவில் பூண்டு பெருசாக, அந்த பல்லு பெருசாக இருக்கும். இது கீழே விளையிறது பூராமல் வடநாட்டில் விளையிறது அது நாட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விலைவாசி நீடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீடிக்கும். ஏன்னா இப்போ இந்தியாவுக்கு இந்த பூண்டு எக்ஸ்போர்ட் ஆர்டர் நிறையா வந்திருக்கு. அதுதான் இப்போ விலைவாசி ஏறினது காரணம். இந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் இது மிக அதிக அளவில் விலைவாசி ஏறுறதுக்கு ஒரு காரணமாயிருச்சு. இப்போ இது குறிப்பாக எத்தனை மாதத்துக்கு நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர்ற ஏப்ரல், மே வரைக்கும் நீடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இப்போ சீசன் நம்மளுக்கு பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகுமே, அப்போ விலை குறைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா சந்தேகம்தான்.
இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் டயத்தில் 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் பூண்டு விலை இறங்கி வரும். ஆனால் இந்த தடவை அப்படி இறங்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் பூண்டு வியாபாரம் பார்க்கும் வியாபாரிகளே, மொத்த வியாபாரிகளே, சில்லறை வியாபாரிகளே, இந்த வருடம் பார்த்திங்கன்னா சீசனில் விலைவாசி ரொம்ப குறையுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி தான், சந்தேகம்தான். அதனால் இப்போயே நீங்கள் சுதாரித்து இருந்துக்கோங்க. வர்ற பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ விலை குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கூட நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, ஏன்னா மழை சீசனில் விலை ஏறத்தான் செய்யும் கண்டிப்பாக. அதனால் இந்த தடவை கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் விலை கிடைக்க வாய்ப்புள்ளது. பூண்டு விவசாயிகளுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, விவசாயிகளுக்கு இது ஒரு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் பூண்டு போட்டவங்க இந்த தடவை குறைஞ்சது, என்னுடைய கணிப்பு சொல்கிறேன், ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு தான் சீசன் டயத்திலே விலை இருக்கும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு சொல்கிறேன். ஏன்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர் அந்தளவுக்கு நிறையா வந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவுக்கு. அப்படி எக்ஸ்போர்ட் ஆர்டர் நிறையா வரும்போது என்ன ஆகும்னா பூண்டு விலை கண்டிப்பாக குறையிறதுக்கு சான்ஸ் இருக்காது. 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் இந்த தடவை கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சந்தேகமாக தான் இருக்குது. அதனால் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வருடமாக இருக்கும். பூண்டு விவசாயம் பண்ண விவசாயிகளுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு வருடம் என்று தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஹோல்சேல் வியாபாரிகளுக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு இதாக தான் இருக்கும். ஏன்னா வாங்கி நிறையா பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கள்ல, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கணிசமான லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வருடமாக தான் இருக்கும். இப்படித்தான் நண்பர்களே, அதாவது ஃபஸ்ட்டே நம்ம கணிச்சிடணும் எந்தெந்த வருடம் என்னென்ன பொருட்கள் விலைவாசி ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கணிக்கணும். ஆனாலும் இனிமே வரும் வருடங்களில் இந்த எல் நினோ மழை இருக்குல்ல, மழை எப்படி பெய்யும், எங்கே பெய்யும், வறட்சி எங்கே நிலவும், வெயில் எங்கே அதிகமாக அடிக்கும் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது. அதனால் வறட்சி, மழை, அதிகப்படியான வெள்ளம், இப்படி பல சூழ்நிலைகள்னால விவசாயம் பாதிக்கப்படுறதுக்கு அதிக அளவில் சான்ஸ் இருக்குது. அதனால் விலைவாசிகள் இனி வரும் ஓரிரு வருடங்களுக்கு அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்கே ஒழிய குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறையிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் வியாபாரிகள் கண்டிப்பாக இதை இந்த தடவையெல்லாம் பிப்ரவரி, மார்ச்லேயே வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜூன், ஜூலையில் நல்ல விலை போகும். நீங்கள் இப்போ மார்ச், ஏப்ரலில் ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்கு, எப்போயுமே 10 ரூபா 15 ரூபாய்க்கு போகும். ஆனால் இந்த தடவை எப்படி 30 ரூபா 40 ரூபாய்க்கு போகும். போச்சுன்னா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜூன், ஜூலையில் ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இதுதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாகவும் நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு வெங்காயத்துக்கும், இப்போ வெங்காயத்தை தடை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதனால் என்ன ஆச்சுன்னா நிறையா நாடுகளில் கிலோ 300 ரூபா 400 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் 300 ரூபா விற்றுக்கிட்டு இருக்காங்க வெங்காயம். அதனால் வெங்காயத்துக்குமே வர்ற மார்ச் வரைக்கும் தடை போட்டுட்டாங்க. ஏன்னா பிப்ரவரி, மார்ச்சில் தான் அது சீசன் நல்லா ஹை சீசன் பீக் ஹவரில் இருக்கும். அதனால் நண்பர்களே, விலைவாசி உயர்வுங்கிறது இனிமேல் ஒரு நம்ம தடுக்க முடியாதது. அதுக்கு கவர்மெண்ட்டும் எக்ஸ்போர்ட்டுகளுக்கு தடை விதிக்குது. அதே மாதிரி பூண்டுக்கும் நம்ம சொல்ல முடியாது. இப்படி விலைவாசி சருன்னு உயர ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு தடை விதித்தாலும் விதிச்சிருவாங்க. அதனால் நண்பர்களே, வெங்காயம், பூண்டு, அரிசி இதெல்லாம் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணுற வியாபாரிகள் ஒரு கவனத்தில் எடுத்துக்கோங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சொல்கிறபடி நடந்துக்கோங்க. ஏன்னா எப்போ தடை போடுவாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. இருந்தாலும் வெங்காயத்துக்கு அரிசிக்கான தடை மார்ச் மாதம் வரைக்கும் நீடிக்குது. அதில் அரிசி மட்டும் கவர்மெண்ட்டை ஒரு சில நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. வெங்காயம் முழுக்க முழுக்க
எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதிச்சிட்டாங்க மார்ச் 31 வரைக்கும். அதனால் நண்பர்களே பார்த்து எல்லா வியாபாரத்தை பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.